கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் பேசிக்கிட்டு இருக்கிறது நான் அவங்க ஆண்டோ. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சிறை படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம சேனலில் லாஸ்ட் இயர் தமிழ் டாப் 10 பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். அதில் இந்த படத்தை வந்து லிஸ்ட்டில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட்டு அப்போ வந்து நான் படம் பார்க்கல. பட் நிறைய ரிவ்யூஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் என்னால் அந்நேரத்துக்கு தியேட்டருக்கு போக முடியாது. ப்ளஸ் ஓடிடி ரிலீஸும் நெக்ஸ்ட் இயரில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வந்து அந்த லிஸ்ட்டில் சேர்க்காமல் விட்டுட்டேன். அஃப்கோர்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நான் அப்போவே சொல்லியிருந்தேன், ஒருவேளை இந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் ரொம்ப ரிக்ரியேட் பண்ணுவேன் இதை லிஸ்ட்டில் சேர்க்காமல் இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கண்டிப்பாக அதுக்காக ரிக்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா படம் நான் பார்த்தேன், எனக்குமே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். இந்த படத்துடைய டைரக்டர் சுரேஷ் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி படம் வந்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பட்டு இந்த கதையோடைய ஸ்டோரியை வந்து தமிழ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து அவருடைய ஐடியா வச்சு தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு இவர் யாருன்னா, ஜெய்பீம் படத்தில், விடுதலை படத்துலலாம் வந்து சில கேரக்டர் பண்ணியிருப்பார், போலீஸ் கேரக்டர். இவர் தான் வந்து டானாக்காரன் படத்தை வந்து டைரக்ட் பண்ணுது. ஸோ எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதுலேயுமே விக்ரம் பிரபு வச்சு ஒரு காப் ஸ்டோரி மாதிரி எடுத்திருப்பாருங்கிறப்போ இதுவும் அதே மாதிரி நல்லாயிருக்கும்னு எனக்கு அப்போவே தோணுச்சு. பார்த்தேன். இதுலேயுமே நிறைய அந்த போலீஸ் ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெரிய வந்துச்சு. என்னென்னா, உண்மையாலே போலீஸ்லாம் வந்து இப்படி இருப்பாங்க, அவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நான் டானாக்காரனில் நிறைய பார்த்து கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த சிறை படத்துலேயும் ஸ்க்ரீன் பிளேயில் அங்கங்கே அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இன்ஃபேக்ட் நான் சொன்னேன்ல, அந்த ஸ்டோரி ரைட்டர் தமிழ்னு ஒருத்தர் இருக்காருன்னு, அவர் ஆக்சுவலாக போலீஸாகவே இருந்து அதுக்கப்புறம் நம்ம பேஷன் சினிமாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு இப்போது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்டர், டைரக்டர், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போது இந்த கதைக்குள்ளே போனோம் அப்படின்னா, ஒரு போலீஸ் குரூப் வந்து சென்ட்ரல்லேருந்து ஒரு அக்யூஸ்டை ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக கொண்டு போகிறாங்க. அதுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை. இந்த கதையில் லீடாக நடிச்சிருக்க கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 2 பேருமே டெபியூ தான். அதில் வந்து முஸ்லீம் கேரக்டர் அப்துல்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரும், அதுக்கப்புறமா கலையரசின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டரும் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்குமே தமிழில் தான் டெபியூன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு எந்த படத்துலையும் பார்த்த மாதிரி கூட எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி ரிவ்யூ பார்க்குறவங்க வேறு யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை 2 பேருக்குமே டெபியூவாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல டெபியூ ஃபிலிம் அவங்க 2 பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்க 2 பேருடைய கேரக்டரும் சரி, அவங்க பர்ஃபார்மன்ஸும் சரி, ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு விக்ரம் பிரபு வந்து அவர் தான் இந்த படத்தில் லீடாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி உள்ளே போய் பார்த்தேன். பட்டு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் அந்த படத்தில். ஆனால் அவருக்கு ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்குது இந்த படத்தில். கும்கி, சிகரம் தொடு படம்லாம் வரப்போ இவர் வந்து அடுத்தடுத்து நல்ல நல்ல படமாக பண்ணுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த டைமில் இவன் வேறு மாதிரி கூட எனக்கு பிடிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்த சில 4-5 படங்கள்லாம் வந்து மொக்க படமாக அமைஞ்சிச்சு. அவருக்கு கரியர் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் டானாக்காரன், இருக்கப்பற்று அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 இயர்ஸில் ஒரு 2 படம் நெக்ஸ்ட்னு பண்ணியிருந்தார். அந்த 2 படமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவர் ஒரு கம்பேக் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ ஹேட்ரிக்காக எனக்கு தெரிஞ்சு அடுத்து எடுக்கப்பட்டிருக்கப்புறம் அவருக்கு ரிலீஸ் ஆகிற படம் இதான்னு நினைக்கிறேன். சரி, இதுவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அண்டு இது வந்து விக்ரம் பிரபுவுக்கு 25th ஃபிலிம் அப்படிங்கிறது இன்னொரு அடிஷ்னல் ஃபேக்ட். அண்டு நான் வந்து இந்த ஸ்டோரியோடைய ரைட்டர் வந்து சொல்லியிருந்தார்ல தமிழ்னு சொல்லிட்டு, அவர் டானாக்காரன் படத்தில் வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வச்சுருப்பார்ல, அதே மாதிரி சில சீன்ஸ் வந்து இந்த படத்துலேயும் இருக்குது. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் தான். பட்டு பார்க்குறப்போ எனக்கு அடிக்கடி அந்த படத்தை ஞாபகப்படுத்திச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன்.
அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. எனக்கு எல்லாமே மேக்ஸிமம் பிடிச்சிட்டு இருந்தது. நெகட்டிவ்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சி சில விஷயம்லாம் சொல்லுவேன்ல என் ரிவ்யூவில். ஆக்சுவலாக இதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது படத்தை பெருசாக பாதிக்கலைன்னாலும் என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில விஷயம் சொல்லுவேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் கூட இந்த படம் பார்க்குறப்போ எனக்கு ஃபீல் ஆகலை. அப்படிங்கிறதுனால இது ஃபுல்லாக ஒரு நல்ல படமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், ஓடிடியில் பாருங்கள். ஒரு வேளை தேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. இன்னும் சில தேட்டர்ஸில் கூட இது போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மங்காத்தா ரீரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் மேக்ஸிமம் தேட்டர்ஸில் வந்து இந்த படம் போயிருக்கும். பொங்கல் ரிலீஸஸ் கூடவே சேர்ந்து கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆன இந்த படமும் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மங்காத்தா ரீரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படம் தேட்டரில் இன்னும் ஸ்க்ரீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஓடிடிலையாவது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. எனக்கு ரீசண்டாகவே நான் ஃபீல் பண்ண விஷயம் வந்து என்னென்னா, இந்த படம் ரிலேட்டடாக இல்லை, நான் பொதுவாகவே சொல்கிறேன். என்கிட்ட நல்லா இருக்குது பாருங்கள் அப்படின்னு பார்க்க சொன்ன நிறைய படங்கள் வந்து நான் ரீசெண்ட் டைம்ஸில் ஓடிடியில் பார்க்குறப்போ இந்த படம் வந்து அவ்வளோவா எனக்கு கனெக்ட் ஆகலையே, நீங்கள் ஹைப் கொடுத்த அளவுக்குலாம் இந்த படம் எனக்கு நல்லா இல்லைங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண 2-3 படங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் வந்துருந்தது. ஒரு வேளை நான் இந்த படத்துக்கெலாம் ரிவ்யூ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற வியூவர்ஸ் யாராவது வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த படம் வந்து எனக்கு ரிவ்யூ போடணுங்கிற அளவுக்கு எனக்கு எதுவுமே புஷ் பண்ணலை அப்படிங்கிறது தான் அதுக்கான உண்மையான ரீசன். என்னென்ன படங்கள்னால் எக்கோ அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் ட்ரிபிள் டி தலைவர் தம்பி தலைமையில் எல்லாம். ஒரு வேளை நீங்கள் படம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்கள் எந்த ஐடியாவுமே இல்லாமல் பிளாங்காக அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. பட் நிறைய பேர் ரிவ்யூஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா போய் பார்த்ததுனால எனக்கு அந்த படங்கள் ஒரு ஆவரேஜான படம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆனது. ஸோ நான் அந்த படங்களுக்கெலாம் வந்து ரிவ்யூ போடல. ஆக்சுவலாக இது ரிலேட்டடாகவே ஒரு கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் அடுத்து ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிளான் இருக்குது. முடிஞ்சால் நான் அந்த வீடியோவோடு உங்கள் எல்லாரையும் வந்து நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.